வழி வம்சங்களும் அவர்கள் பார்த்து வரக்கூடிய தொழில்கள் சரி ஐயா ராமசுவாமியுடைய அருளை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று 16 செல்வங்களையும் பெற்று அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க என்றென்றைக்கு வாழையடி வாழையாகவே வாழ்க வளர்க என வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில இந்த 56 தேசத்திற்கும் சரி உகந்த நாடு உகந்த நாடுன்னு சொன்னா அது எந்த நாடு எந்த நாடம்மா? அதுதான் அயோத்திமான நகரம் அல்லவா? ஆமா சரி அதிரதன் மகனாகிய தசரதர் சக்கரவர்த்தி. ஆமோ ஆமையா. சக்கரவர்த்திங்கிற பட்டை எல்லாத்துக்கும் கிடைக்குமா? எல்லோருக்கும் கிடைக்காது அல்லவா தாயி? ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆமா ஆமா சக்கரவர்த்திங்கிற பட்டை என்ன கிடைக்கக்கூடிய பட்டமா? அதெல்லாம் கிடையாது. உண்மையா இருக்கணும், நல்லா உழைக்கணும், ஆமா பொய் சொல்லாத மெய்யனா இருக்கணும், ஆமா கண்ணும் கருத்துமா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்படி நினைச்சா மட்டுமே அந்த பட்டம் கிடைக்கும். சரி ஆமா ஆமோ. அதனால சரி அந்த அயோத்திமான் நகரில் ஆரிலோரு இடமை வாங்கி சரி அசையாத மணியும் கட்டி அரசாட்சி செய்து வருகிறார். சரி யாரம்மா அரசாட்சி செய்து வருகிறார்? அதுதான் அந்த தசரதர் சக்கரவர்த்தி. யாரையா? ஆறில் ஒரு கடமைனா என்னப்பா? ஆறில் ஒரு கடமைன்னு சொன்னா சரி நமக்கு வயக்காட்டுல தோட்ட துறவுல நமக்கு என்ன விளையுதோ சரி ஆமா 6 பங்கு விளைஞ்சிச்சுன்னு சொன்னா சரி 5 பங்கு நமக்கு வைக்கணும், 1 பங்கு ஊருக்கு ஒதுக்கணும், ஊருக்கு கொடுக்கணும். ஆமா ஆமா இதுதான் ஆறில் ஒரு கடமைன்னு சொல்லுவாங்க. என்னது விளைஞ்சாலும் சரிதான். ஆமா தோட்ட துறவுல வயக்காட்டுல என்ன விளைஞ்சாலும் சரிதான். நெல்லா இருந்தாலும் சரிதான், ஆமா அரிசியா இருந்தாலும் சரிதான், காய்கறியா இருந்தாலும் சரிதான், சரி எதா இருந்தாலும் ஊருக்கு ஒரு பங்கு. ஆமா ஊருக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். அதுதான் ஆறில் ஒரு கடமைன்னு சொல்லுவாங்க. அதானே சரி அசையாத மணின்னா என்னையா? அசையாத மணின்னு சொன்னா அதாவது என்ன 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 இந்த கோயில்ல கட்டிருக்கு பாத்தியா? சரி இது ராமசாமி. ஆமா பூசை ஆகும்போது அடிச்ச உடனே சரி மக்கள் எல்லாரும் வருவாங்க. ஆமா அலற அடிச்ச மாதிரி எல்லாரும் ஓடி வருவாங்க. இது கோயில் மணி. சரி அது வந்து ஆமா ஒரு மண்டபத்துல கொண்டு சரி அப்படியே ஊருக்கு மத்தியில கட்டிருப்பாங்க. மணி மண்டபத்துல ஊருக்கு மத்தியில மணி மண்டபம். சரி அந்த மணியை போய் அடிச்சாச்சுன்னா மணி அடிச்சாச்சுன்னு சொன்னா என்னையாது குறை இருந்தாலும் உடனே தெரியும். ஆமா 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 அந்த மணியை அடிச்சோன்னு சொன்னா அரண்மனையில இருந்து வந்து உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு அந்த குறையை நிறைவேற்றி வைப்பாங்க. ஆனால் அயோத்திமான் நன்னகரிலே எவ்வளவு நாளாச்சு சரி அந்த அயோத்திமான் நன்னகரில் அந்த மணியை யாரும் அடிச்சதும் இல்லை. ஆமா இதுவரைக்கும் யாரும் அடிச்சது கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த அயோத்திமான் நன்னகரில இதுவரைக்கும் குறைபாடே கிடையாதுமா. எல்லாரும் ஒண்ணு போல. ஆமா அரண்மனையில என்ன பொருளா இருக்கோ அதுவே எல்லாரும் வீட்டுல அந்த பொருள் எல்லாம் இருக்கும். இல்லாதவன் இருக்கவே ஏழை பணக்காரங்கிற வேறுபாடே. ஆமா ஆமா எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. அதுதான் அயோத்திமான நகரம் அல்லவா? அதான் அயோத்திமான நகரம். சரி அதிரதன் மகனாகிய தசரதர் சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் எப்படி ஆண்டு வருகிறார்? எப்படி அம்மா ஆண்டு வருகிறார்? அதாவது மனைவிமார்கள் 3 பெண்கள். யாரெல்லாம் தாயி? கோசலை, கைகேசி, சுமித்ரா. ஆமா கோசலா தேவியானவளும் கைகேசி சுமித்ரா தேவியானவள் அல்லவா? ஆமா சரி ஆனால் என்ன 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 இவர் கதைக்கு 60,000 தேவிமார்களை மணமுடித்தார். அடேங்கப்பா 60,000 தேவிமார்களை அம்மா. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? ஒருத்த வந்து உனக்கு பிடிக்கலாதவன் சரி அங்க இருந்து அருவாளை தூக்கிட்டு வெட்ட வாரா. ஆமா எனக்கு எதிரியோ எனக்கு துரோகம் நினைச்சவனா அருவா தூக்கிட்டு வெட்ட வரும்போது அப்படி ஒரு பெண்ணோடு கழுத்துல அப்படி மாலையும் கழுத்துமா இருந்தனா ஆமா ஆமா மாங்கலி மாலங்கழுத்துமா இருந்தோம்னு சொன்னா என்ன நினைப்பா? வெட்டையே வரமாட்டான். ஆமா சரி இவனே மனக்கோலத்துல இருக்க இவளையா மரண கோலத்துல ஆக்கி அவளையா அந்த கோலத்துக்கு ஆக்கணும்னு சொல்லி வாங்கின அருவா கீழே போட்டு போயிருவான். அதான் ஆமா இதே அவன் வெட்ட வரும்போது நம்மளும் ஏத்துனோம்னா போட்டு போயிருவான். அதுக்குதான் அயோத்திமன் தசரதர் சக்கரவர்த்தி சரி அப்படியே நின்றுருக்காரு. ஆமா அதுக்குதான் 60,000 கல்யாணம் முடிச்சிருக்காரு. ஆமா அடேங்கப்பா. ஆனா வட்டத்தை இளவரசி 3 பெண்மணிகளை 1 இல்ல பெண்மணிகளை அழகுடனே கல்யாணம் முடித்தார். அழகுடனே திருமணம் முடிக்கிறார். அப்படி முடிந்திருக்கும் போது சரி கல்யாணங்கிறது சும்மாவா? என்ன 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 1000 காலத்து பயிர். ஆமா கல்யாணம்ங்கிறதுன்னு சொன்னாலே 1000 காலத்து பயிர்னு தானமா சொல்லுவாங்க. அந்த காலத்திலே சொல்லிருக்காங்க. சும்மா இல்ல கிடையாது. அப்படி 1000 காலத்து பயிர் மட்டும் இல்ல. என்ன என்னையா அவர்கான அவன மனைவி என்றே ஆண்டு ஐயா
ஆண்டோ ஓட் 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 ஈழாயோண ஆரம்போ ஈழாயோண ஆரம்போ அங்கே விரும்புகிறார் ஆண்டோ வீணையுணரும் போரே ஆடும் போரே கணவனும் மனைவியுமாக கணவனும் நல்ல மனைவியுமாக கீசரும் கிளியுமாக ஆமா புருஷனும் பொண்டாட்டியுமாக நகமும் சதையுமாக ஆமோ அமையா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஐயா பேசும் ஆமா ஆமா இந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னா அந்த அம்மா என்னன்னு கேட்கணும் அல்லவா ஆமா சரி அதாவது என்ன என்ன என்னதாயி விட்டு கொடுத்து வாழணும் சரி அப்பந்தான் அந்த குடும்பத்துல கெட்டு போக மாட்டாங்க ஆமா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும் அம்மா கெட்டு போன நடப்பாங்கல்ல அவங்களுக்கு அந்த விட்டு கொடுக்கற மனப்பக்குவமே இருக்காது தாயி. அந்த மனத்தன்மை இருக்காது சரி விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டா என்னைக்கு பிரச்சனையே ஆமா இருக்காது. அமையா அதனால என்ன 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 என்னம்மா அந்த அம்மா கோசலை கையேசி சுபத்திரை சுமித்ரா தேவியானவரே மூன்று வெண்மணிகளையும் ஆமோ அமையா அழகுடனே முடிசூடி முடிசூடி திருமணம் முடித்திருக்கும் போது திருமணம் முடித்திருக்கும் போது மகிமையுடைய ஆண்டவா ஆண்டவர் நாளை பதினாலய தினவாரி ஐயோ தீரன்மையே அழகு மன்னன் தஜாரர ஆண்டவர் நாளை மன்னனுடைய தவாரி மன்னனுடைய தவாரி மகிமையுடன் ஏறு மன்னரோட இடமதிலே இடமதிலே அயோத்திமான நகரி சரி அதிரதன் மகனாகிய தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி அழகுடனே அரசாட்சி செய்து அரசாட்சி செய்து அழகுடனே ஆண்டு வருகிறார் வாழ்ந்து வருகிறார் அல்லவா வாழ்ந்து வருகிற போது ஆமோ அமையா சொத்தோடு சுகத்தோடு செல்வ பாக்கியங்கள் சரி ஆண்ட பண்ட 60 பொருள் அவங்க வீட்டுல ஆமா ஆமா சொத்துலயும் குறை கிடையாது சுகத்திலையும் குறை கிடையாதும்மா ஆமா அவர்களுக்கு பாலிலையும் குறை கிடையாது பவுசுலையும் குறை கிடையாது அப்படி அண்டலும் வேடையுமாக ஆமா நகமும் சதையுமாக இதயமும் துடிப்புமாக ஆமோ அமையா மைக்கும் ஸ்டாண்டும் போல ஆமா மைக்கும் ஸ்டாண்டும் போல இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இணை புரியாம இருக்காங்க ஆமா ஆமா இப்படி என்ன புரியாம இருக்கு உங்களை மாதிரி இருக்கணும் சரி அதனால ஆமோ ஆமாம்மா விட்டு கொடுத்து வாழ்றதுல அயோத்திய மாதிரி எங்கேயும் இருக்காது சரி அதனால என்ன 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 செய்கிறார்கள் பாருங்க அப்படியே ஆண்டே வருகிற போது ஆண்டு வரக்கூடிய வேளையில எல்லாத்தையும் ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு சரி ஆனா அவருக்கு பிள்ளை ஆமா ஆமா இப்படி நம்ம ஆளாடிட்டாலே ஒரு குழந்தையானது இல்லை இல்லவா தாய் ஆமா என்ன அவருக்கு வர என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா மீன் கறி சாப்பிட்டேங்க மீன் கறியா ஆமா ஆமா ராமசாமி கோயிலுக்கு வரமுனால மீன் கறி சாப்பிட்டு வந்திருக்கா அப்படியா என்ன செய்ய அவ அம்மா மீன் வீட்டுல தொட்டில வச்சிருக்கோம் சரி அத குழம்பு வச்சுட்டான்னு சொல்லி அப்படிதான் நினைக்கிறேன் விரதம் வரத்து அதான் சரி இப்ப ஒரு வாரமா பிள்ளைகள் விரதம் இருக்காங்க விரதம்மா சரி ஐயாவுக்கு உகந்த நாள் ஆபோ ஆமாம்மா அதனால என்ன 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 இந்த குரசலை கையேசை சுமித்திரா தேவியானவளே வாழ்ந்தே வரக்கூடிய நேரத்துல வாழ்ந்து வரக்கூடிய போது அதாவது இவருக்கு குலகுருவாகவே இருக்கிறார் யார் யாரெல்லாம் குலகுருவாகவே இருந்து வருகிறார்கள் 3 நபர்கள் சரி வசிஷ்டர் ஆமா விஸ்வாமுத்திரர் கலைக்கோட்டு மகரிஷி ஆமா கலைக்கோட்டு மகரிஷியானவரும் இவங்க 3 பேரும் சரி இவர் குலகுருவா என்ன சொன்னாலும் இவர் கேட்கணும் ஆமா ஆமா ஏன்னா குறி சொல்ல தட்டக்கூடாது அதுதான் நல்ல சிஷியனுக்கு அழகு குறி இல்லாத சிஷியன் நல்லா இருக்காரு ஆமா ஆமா அவன் இல்லன்னா இப்ப உங்களுக்கு நேரமும் கிடையாது வேற வேலையும் கிடையாது ஆமா சரி ஐயாவே அம்மாவோடி ஆமோடி ஆதை ஒன்று சொல்ல
யாரு யாரு? அதாவது வசிஷ்டர், சரி. விஸ்வாமுத்திரர், விஸ்வாமுத்திரர், கலைக்கோட்டு மகரிஷி. கலைக்கோட்டு மகரிஷி. ஏன்னா என்ன என்ன ஐயா ஐயா சுவாமி நாதா, நீங்கள் சொன்ன சொல்வடிக்கு சரி 3 திருமணம் முடித்தேன். ஆமா, நீங்க சொன்ன சொல்வடிக்கே 3 பட்டத்து இளவரசி 3 பெண்களை திருமணம் முடித்தேன். ஆமா, அப்படி இருந்தும் எனக்கு முடிச்சு விடுவதற்கு ஒரு குழந்தை இல்லையா ஐயா? ஐயா ஏ தசரதா, ஏ தசரத மன்னா, பிள்ளைலாம் இப்ப கிடைக்க நினைக்க கூடாது. சரி, நாளை இன்னும் கூட இருக்கு. ஆமா ஆமையா, அடுத்து தான் பிறக்கும். சரி தசரதா ஐயா. அதாவது என்ன 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 சுவாமி? நீ வந்து சரி தர்மம், சரி உனக்கு நிதானமே இல்லை. ஆமா ஆமாம்மா, ஒரு அளவே இல்ல. ஆமா, எதை செஞ்சாலும் அளவோடு செய்யணும் ஐயா தசரதா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமோ நஞ்சு. ஆமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க தாய். ஆனா நீ வந்து சரி தர்மம் தான் ரொம்ப செஞ்சிருக்க. ஆமா ஆமையா, தர்மத்திற்கு சரி பிள்ளை வரம் கிடைக்கும் நினைக்காத. நினைக்காத நினைக்காத, சொர்க்கலோகம் தான் கிடைக்கும். சரி, பிள்ளை வரம் கிடைக்கும் கிடைக்காது 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 அல்லவா தசரதா? என்ன சுவாமி சொல்றீங்க? ஐயா தர்மம் செய்த கையாளை சரி அப்படின்னா நான் அதர்மம் செய்யணுமா? ஆமோ ஆமாம்மா. தசரதா ஐயா ஏன்பா அவசரப்படுத? என்ன என்ன என்ன? அப்ப பிள்ளை இல்லைன்னா சரி, குழந்தைங்கிறது ஆண்டவனா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். ஆமா ஆமா, வரப்பிரசாதம்ல தாயி. ஆமா, சரி, நிறைய கிடைக்கும். சரி, சில இடத்துல குறைய கிடைக்கும். ஓஹோ, ஆமா, சரி, சில இடத்துல ஆண்டவன் கொடுக்காரு, சில இடத்துல கொடுக்கல. சரி, ஆனால் இந்த அம்மா பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுது. ஆமா, கோசல கைகேசி சுமித்ரா குழந்தை ஆனது இல்லைன்னு வருத்தம். பிள்ளை இல்லாத ஆவணிகள் வருவார்கள். குழந்தை இல்ல குழந்தை இல்ல வாசலுக்கு பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் வருவார்களா? பெரியோர்கள் வருவார்களா மன்னா? குழந்தை இல்லாத வாசலுக்கு குருவர்கள் வருவார்களா? வரமாட்டார்கள் அல்லவா? சரி, கோசலை அவ தியானம் இருக்காமா. வரும்போது சட்டையை பார்த்தலாம். சரி, வெயில் எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கும்? சமரமேல் மாடசாமி மாதிரி எப்படி இருக்கு? அடுத்து ஜோக்கா இருக்கு. ஒரு வார்த்தை கேட்டா மறக்க முடியாது. சரி, புதன்கிழமை சொல்லணும். ஆமா, அதனால என்ன 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 அப்பவே நினைச்சேன் என்ன நினைக்கிறதாய் இப்படித்தான் இருக்கும். சரி, அப்ப அயோத்தியிலே அயோத்திவான் அன்னையரிலே கோசலை கைகேசி சுமித்ரா சுமித்ரா தேவியானவர்கள் அதாவது என்ன சொல்லுகிறா? அந்த காலத்துல இப்படி ஒரு மனைவிக்கு 3 மனைவி கட்டியிருக்காங்க. சரி, இப்ப அப்படி எல்லாம் வந்த பிரச்சனை வந்து ஆபோ அமையா. என்ன சரி, அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில எங்கடா மகாராஜ மன்ன எனக்கு வைத்த பிராணனாரே இத்தனை வருடம் வந்து வரேடவா பிள்ளை இல்லை மகனாகிய சக்கரவர்த்தி அழைத்து கொண்டு மனைவிமார்கள் 3 பெண்மணிகள் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. காலையில் அவர்
இல்லன்னா சரி என்னைக்கும் பெண்களுக்கு தான் வருத்தம். ஆமாம்மா, ஆண்களுக்கு வருத்தம் இருக்குமா? வருத்தமே கிடையாதுமா எங்களுக்கு. இருக்கும். சரி நீங்க வந்து ஆமாம்மா பிள்ளை இல்லன்னு எங்களை மாதிரி சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நாங்க இருந்துக்கிடுவோம். சரி வீடு கடா இல்லன்னா வீடு ஆமாய்யா விட்டா எங்களுக்கு வேற என்ன கதி? கிடையாது கிடையாது கிடையாது. தூள் வாங்காம வந்துருப்போம். 4 சுவரு தஞ்சம்னு சொல்லி இருப்பீர்கள் இருக்காங்க அப்படிதானே? சரி அதனால ஆனா ஆம்பளைங்க அப்படி இல்ல. கிடையாது கிடையாது. நீங்க எங்கனாலும் போய் சொல்லிடலாம். ஆமா நாங்க அப்படி சொல்ல முடியாது. முடியாது. அதனால என்னையா ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு ஒரே ஒரு குழந்தையானு சொல்லி வருத்தப்படுதா? வருத்தத்தோடு இருக்கு. அந்த காலத்துல என்னம்மா வில்லுப்பாட்டு கதை எடுத்தாலும் சரி, எந்த கதை எடுத்தாலும் ஆமையா பிள்ளைக்கு வந்து தட்டுப்பாடு. அன்னைக்கு பிள்ளைக்கு தட்டுப்பாடு இருக்கப்பதான் இன்னைக்கு ஐயா ராமசாமி வாசலுக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால அன்னைக்கு அங்க பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நம்ம அங்க வந்திருக்க முடியாது. அறிவு பாருங்க ஆமையா. சரி எத்தனை அறிவு இருக்குன்னு நம்ம வந்திருக்கவே முடியாது. அதான் ஐயாவோட வாசல பாத்துருக்கவும் முடியாது. அது கரெக்ட். சரி இன்னைக்கு தானே உங்களுக்கு தெரியுது. ஆமையா. சரி சரி சரி. ஏன்னா என்னதாயி பிள்ளை செல்வம் பெருத்த செல்வம். அந்த காலத்துல கட்டுப்பாடு. சரி இப்ப குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கோம். இப்ப கட்டுப்பாடு பண்ணி சித்தி மாசமா இருக்காவ இருக்கு, அவளுக்கு அடிச்சிருக்கு யோகம். யோகம் அடிச்சு. சரி அதுதான். அதனால என்னதாயி இந்த அம்மா கோசலை கைகேசி சுமித்ரா தேவியானவள் மன்னா இத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு ஏந்தும் பிள்ளை இல்லையே. எங்க 3 பேருக்கும் ஏந்தும் குழந்தை இல்லையே. மன்னவா கரைகிறேன் மண்ணளையும் மண்ணளைந்த கைகளாலே மஞ்சு விளைக்கும் மழை எடுத்து உள்ள பிள்ளை இல்லை. உழைகோ மஞ்சள் ஊட உடைய ஐயோ மொழிக்கரைக்கும் மஞ்சளிலே ஊடக்குடியே வட்டிலும் போட்ட சாரம் வாரி உண்ண பிள்ளை இல்லை. வாரி உண்ண பிள்ளை இல்லை. என்ன செய்ய உத்த கூட்டானே இருக்கீங்க. இலையதில் போட்ட சாவை எடுத்து உண்ண மைந்தன் இல்லை. இல்லை வருத்தப்படுகிறாள். அதான் பிள்ளை இல்லைன்னா வருத்தப்படுவா. சரி என்ன செய்ய பிள்ளை இருக்கா பிள்ளை போட்டு அடிக்க பச்சை மட்டை காய வச்சு வச்சிருக்கா வீட்டுல. அதான் அப்பப்ப போட்டுக்கிட்டு தான் சட்டைய. சரி ஏன்னா அவனுக்கு காத்து வேண்டியது. ஐயா இப்ப இன்னொன்னு சட்டை இல்லாம இருந்தான். பிள்ளை இருக்கா வீட்டுல 2 அடிச்சு இப்பதான் சட்டை. சரி ஏன்னா ஐயா புள்ள காத்து வாங்கன்னு நினைக்கிறேன். சரி அவ அம்மா இது கோயில் இருக்க கூடாது. இப்படி சட்டை போடாம இருக்காதுல. சரி அதனால என்ன என் அயோத்தியமான நகரிலே ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரே ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி பிள்ளை இல்லாத வார்த்தைகளை இப்படியா சொல்ற பாருங்க. எப்படி அம்மா சொல்லுகிறார். ஆண்டியை தாடித்து
நாளாக என்ன கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து வித்திருப்பாளோ? ஆமா, சண்டால பாதகத்தி அந்த பாவமும் செய்யலையே இல்ல, வித்தால வித்திருப்பா. ஆமா ஆமோ. ஏன்னா என்னதாயே கன்றுக்கு பால் இல்லாமல் விற்கக்கூடாது. ஆமா ஆமா, கண்ணுக்குட்டிக்கு போகத்தான் மிச்சம்னு வைக்கணும். அதெல்லாம் பெரிய தோஷம். சரி, அப்படித்தானே? அப்படி கிடையாது. மோட்டர் போட்டு சரி பாலை பூரா எடுத்துருதா மாட்டுல. ஆமா, மாட்டுல மோட்டர் போட்டு பாலை பூரா எடுத்துட்டு பால் சட்டியை கழுவிதான் பால் காப்பியா அவன் வீட்டுல போடுதான். நீ அப்படி சொல்லுத? ஆமா, அது மட்டும் கிடையாது. ஆமா ஆமா, 50 லிட்டர் எத்தனை 20 லிட்டர் பாலுல சரி 50 லிட்டர் தண்ணியை ஊத்துதா. பால்ல தண்ணீரை கலக்காலா இல்ல தண்ணீர்ல பாலை கலக்காலான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த காப்பியை குடிக்க நாளைக்கு போகணும். அவையா சைக்கிள் வாடகை சைக்கிள் எடுத்து சரி அவ அப்படி சொல்லுதா. நம்ம அண்ணாச்சி வீட்டுல காப்பியை கேட்டனா சரி, அதாவது ஒரு வீடு பூரமே மாடு. வீடு பூரா மாடு. மாடுதான் தொழு சரி, தொழு இருக்கு பாத்தியா? இல்ல மாடு. சரி, இப்பதான் நேத்து தான் போன வாரம் 2 கண்ணுக்குட்டி 2 மாடு போடு. சரி, இவன் என்ன செய்தா? என்ன செஞ்சா? பேத்தியா சரி தாத்தா மாட்டது பாலபுரம் கறந்து விக்காரு. சரி, அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? இப்படித்தான் பண்ணணும். கண்ணுக்குட்டிய கெட்டி போட்டிருந்தாரு. சரி, இவன் கண்ணுக்குட்டி கைத்தான் அவுத்து விட்டுட்டா. மாடு என்னாச்சு? புல் பால குடிச்சு போட்டு. சரி, பால்கார வந்து நிக்கான். என்னாச்சு? தண்ணி தெளிக்கான். ஒத்த பாலை காணும். பாலை காணும் கொடுத்திருக்காரே கொடா வீட்டுல. அதான் இன்னும் மறக்க முடியல. எனக்கு பச்சை மட்டை காய வச்சு 2 கூட கொடுத்தாரு. ஆமா, இந்த கண்ணுக்குட்டி யாரு அவுத்து விட்டா? சரி, எங்க அண்ணிதான் அவுத்து விட்டா. ஆமோ அம்மையா அவுத்து விட்டாளா? சரி, வந்துட்டாளா? அப்படி அன்னைக்கு போனதுதான். ஆமோ ஆமா, இன்னும் கண்ணுக்குட்டி என்கிட்டே காட்ட மாட்டாங்க. சரி, அதனால என்னம்மா அந்த பாவம் செய்யலையே, பாதகத்தை அந்த பாவமும் செய்யலையே என் கணவா ராஜமன்னா. ஒரு பாவம் செய்யலையே உனக்கு ஏன் முள்ள? புத்தன உலகையே குறுக்க போட்டு தாண்டினாடா. குறுக்க போட்டு தாண்டவில்லே வந்தவா அரைத்த அம்மியே அடசாவன் சாத்தினாடா. பாதகத்தை அந்த பாவமும் செய்யலையம்மா. அம்மியில அரைச்சா உடனே கழுவணும். ஆமா ஆமா, அம்மியில அடைச்சா உடனே கழுவி வைக்கணும் தாயி. உங்க வீட்டுல எல்லாம் கிடக்க? ஆமா, அம்மியில அடைச்சா உடனே கழுவணும்னு சொல்லித்தான் எங்க வீட்டுல என்ன பண்ணோம்? என்ன செஞ்சீங்க? வீடு கட்டும் போது பவுண்டேஷனுக்கு மண்ணு தேவைப்படுது இல்ல? ஆமா, இருந்த அம்மி உரல் எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு முக்கி பவுண்டேஷன் மண்ணலி போட்டாச்சு. அப்ப ஆமா ஆமா, இப்ப கரண்ட் போயிட்டா என்ன பண்ணுவோம் தெரியுமா? கரண்ட் இருந்துனா மிக்ஸில அரைப்போம். சரி, கரண்ட் போயிட்டு இருந்துனா எங்க மைனி இருக்காவே. ஆமா, உங்களுக்கு சொரட்டி பல்லு மாதிரி இருக்கும். நேர தேங்காய் பூரா நரிச்சு உள்ளதுக்கு போட்டு. சரி சரி, சட்னி ரெடி ஆயிரும். உங்க வீட்டுக்கு நீ? ஓ சரி சரி சரி. அப்ப சண்முக சுந்தரி இருக்கா, கூட்டிட்டு போங்க. அவ என்ன அழகா வருவா. சரி, அதனால என்னதாயி நான் அந்த செய்யலையே மன்னவா என் கணவா ராஜமன்ன பசுவடைக்கும் கொட்டில வச்ச பாம்பை பிடித்து அடைத்தேனா கிடையாது. ஆமா, பிச்சைக்குன்னு வந்தவரை நான் பின்னால் வர சொன்னது உண்டா? ஏன் நீ வாரி வள்ளல் வழங்கும் பரபரையா? 10 ரூபா ஓட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுமா? 10 ரூபா வாங்க மாட்டுக்காரு. ஆமையா, நீ இப்படி சொல்லுத. சரி, நான் அன்னைக்கு திருவோட்டு பண்டாரம் பக்கத்து வீட்டுல இருந்தாரு. சரி, அதை ஏன் கேட்க? என்ன இவ கொண்டு 5 ரூபா கொடுக்காரு. சரி தாய், 50 ரூபா இருந்தா 10 ரூபா வச்சுக்கோ. சரி அப்படின்னு அவருக்கு வகையில. சரி, ஏன்னா இப்ப உள்ள பண்டாரத்துக்கு அவருக்கு 50 ரூபா வேணுமா? ஆமா ஆமா, 50 ரூபா சில்லறை ஜிபேல வச்சிருக்கேன்னு கேட்காரு. இதுக்கு முன்னால சரி, அதாவது யாரு வந்து தர்மம் கேட்டு வந்தாலும் சூரியன் உதிக்கு முன்ன வரணும். சரி, எந்திரிச்ச உடனே வரணும். இப்ப 11 மணி 12 மணிக்கு வராங்க. சரி, வீடு கடைக்கு போற நேரம். யாரு கொடுப்பா? யாரு கொடுப்பா? இல்லையா பரவா. சரி, ஏமா என்ன நீ வேணா வாரியா அந்த கோயிலுக்கு? சரி அப்படிங்காரு. சரி, அதனால அப்படி அப்ப என்ன சொன்னா தெரியும்? என்ன சொல்லுகிறா பாருங்க. ஒரு கொஞ்சம் வேலையே எனக்கு ஏன் பிள்ளை இல்லை, எனக்கு ஏன் பண்ண பிள்ளை இல்லை. அதான் இவளுக்கு யார் கொடுப்பா? வருத்தப்படுகிறேன். அப்ப இந்த அம்மா இருக்கா, இந்த அம்மா
இப்ப தாய் ஒரு பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுதா. அப்ப வருத்தத்தோடு இருக்கும் போது அந்த காலம் பிள்ளை இல்லைன்னு சொல்லி மண்ணு சோறு சாப்பிட்டுருக்கா. சரி எதுக்கு எதுக்கு நான் நடக்குவாரு. ஏமா அதுல ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி குழச்சி அடிச்சிருவோம் மண்ண. அது மண்டுத்தர. சரி இந்த பாரு இப்ப ஒருத்தருக்கு பிள்ளை இல்லைன்னா குழந்தை இல்லைன்னு சொன்னா அதாவது இத நல்லா சுத்தம் செய்து சாந்து கொண்டு தரமளிகை சந்தனத்தால் கோலமிட்டு நல்லா சுத்தம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப புண்ணியம். ஆமா ஆமா ஒரு குத்து சுவாறு போட்டு அப்படி கைய ரெண்டையும் பரங்கை கட்டிக்கிட்டு சரி காலை மண்டி போட்டு அது ஒரு சாப்பாடு. நம்ம மண்ணு சோறு சாப்பிட்டோம்னு சொன்னா ஆமா ஐயாவோட புண்ணியத்துல அடுத்த வருஷம் வரும்போது குழந்தை கிடைக்கும். அந்த காலத்துல பெரிய பெரிய ஆலயம் இருக்கு பாத்தியா. காசி மதுரை குத்தாலம் தென்காசி. சரி அந்த கோயில்லாம் பெரிய பில்டிங். ஆமா ஆமா கல் மண்டபம்ல தாயி. இந்த இப்ப நம்ம பில்டிங்க பாரு. சரி வீட்டுல ராமசாமியுடைய ஆலயத்தை பாரு. அடேங்கப்பா கைலாச வாசலே இங்க தானே இருக்கு. இதுக்கு முன்னலாம் இப்படி கிடையாது. சின்ன கோயில். ஆமாம்மா இப்ப பாரு எல்லாம் ஐயாவோட புண்ணியத்துல இவ்வளவு ஒரு அழகா இருக்கு. சரி அதனால என்ன அப்ப பிள்ளை இல்லைன்னு சொல்லி வருத்தத்தோடு பேசும்போது அம்மா தாயே உனக்கு நான் பிள்ளை. அம்மா கோசல வருத்தப்படாத கண்ணீரத்தோட எனக்கு நீ பிள்ளை. சரி உடையில ஒரு பிள்ளை வேணுமா. நாம் இருவர் நமக்கு அம்மா இன்னொருவர். அதான் ஆமோ ஆமோ அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சரி ஊரார் மதிப்பாருக்கு தக்கடி. ஆமா ஊரார் மதிப்பாருக்கு தக்கடி நமக்கு ஒரு குழந்தையானது வேண்டும் அல்லவா மன்னவா. இருந்த தாயா 4 சனம் மதிக்கும். ஆமா ஆமா ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னாதானே அப்ப இன்னாரு பிள்ளை வாரா இன்னாரோட பிள்ளை இன்னொரோட பேத்தியான்னு சொல்ல முடியும். ஆமா சரி சரி நம்ம கிட்ட தான் பணம் நிறைய இருக்கு. ஆமையா அவன் பணம் கொடுத்து பிள்ளைய வாங்கிடலாமா. சரி அப்ப என்ன சொன்னா தெரியுமா. என்ன சொல்லுகிறா பாருங்க. ஆசைக்கு ஒரு